Hello guys, welcome back to my channel. So இன்னைக்கு வந்து இது ஒரு டிஃபரெண்டான வீடியோவா இருக்க போகுது thumbnailல பார்த்த மாதிரி. So நான் வந்து எனக்கு நானே இன்னைக்கு ஒரு லென்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்க போறேன். So first time நான் லென்ஸ் ஃபிக்ஸ் பண்ண போறேன். அதாவது நான் ஒரு கிளையண்ட்டுக்கு நான் நிறைய டைம் லென்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு நான் ஓனா வந்து ஃபிக்ஸ் பண்ணது கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து லென்ஸ் ஃபிக்ஸ் பண்ண போறேன். ஸோ நான் வந்து அதுக்கு வந்து ஃப்ரெஷ் லுக்ல இருந்து இந்த லென்ஸ் எடுத்துக்கிறேன். இதோட கலர் பார்த்தீங்கன்னா பியூர் ஹேசல் அப்படின்ற கலர். ஸோ வந்து இப்போ நான் வந்து இது எப்படி எடுத்து எப்படி போட போகிறேன்னு பார்க்குறேன். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ண ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணுறேன். இதில் வந்து லெஃப்ட்டு ரைட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ நார்மலாக தான், எது வேணால் நம்ம மாற்றி போட்டுக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. இப்படி தான் இருக்குது லென்ஸ் உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த கலர் தான் இருக்குது. இது வந்து பியூர் ஹேசல், கிட்டத்தட்ட வந்து ஒரு வாட்டர் கலர், உள்ளே வந்து லைட்டாக ப்ரௌன் கலர், அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் டார்க் ப்ரௌன் கலர் அந்த மாதிரி இருக்குது. ஸோ நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். பண்ணுறேன்னா நான் என்னோடய ஹேண்ட்ஸில் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ வந்து நீங்கள் சானிடைசர்லாம் பண்ண வேண்டாம், நார்மலாக நீங்கள் ஹேண்ட்ஸ் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ண போதும், சோப் மாதிரி யூஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ஃபிங்கர் நான் யூஸ் பண்ணுறேன், இல்லைன்னா இந்த ஃபிங்கர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த ஃபிங்கர் யூஸ் பண்ணுறேன். ஸோ எடுத்துட்டேன். இப்படி தான் இருக்குது. பயமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு நான் ட்ரை பண்ணுறேன். பார்ப்போம் கிளைண்ட் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க லென்ஸ் வைக்கும்போது. இப்போ நம்ம லென்ஸ் வைக்கும்போது நான் நிறைய பேரை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கு. அவங்களுக்குலாம் வந்து இப்போ லென்ஸ் வச்சு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பழக்கமே இருக்காது. புதுசாக அவங்க ட்ரை பண்ணுறாங்க கிளைண்ட்டை பொறுத்த வரைக்கும். அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் லென்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் வைக்கும்போது. அதே பயம் எனக்கு இப்போ இருக்குது. அதே மாதிரி இது வந்து ரொம்ப ட்ரை ஆகாமல் பார்த்துக்கணும். ஸோ நான் கையில் இப்படி எடுத்துட்டேன். நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த கண் வைக்கலாமா, ரொம்ப பயமாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த கண்ணை வந்து இப்படி கீழே இப்படி பண்ணிவிட்டு மேலே இப்படி பார்த்து பண்ண போகிறேன். நான் மிரர் பார்த்து பண்ணுறேன். கண் ஒரு வழி ஆகிடும் அது வைக்கிறதுக்குள்ள. ரைட் சைடில் நான் ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இது கண்ணுக்குள்ளேயே செட் ஆக மாட்டேங்குது. ஐயோ சுத்தமாக வைக்க வராதா? நான் இன்னைக்கு லென்ஸ் வச்சிருவானா எனக்கே தெரியல, பயமாக இருக்குது. ஆக்சுவலி கண்ணை இவ்வளோ நம்ம கஷ்டப்படுத்தவே கூடாது. ஸோ நான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன். இதை வைக்காமல் நான் வீடியோ முடித்து போகிறதில்ல. லென்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நினைக்கிறேன். ரொம்ப கண் எரியுது லைட்டாக. கொஞ்ச நேரம் நான் கண்ணுக்கு வந்து ரெஸ்ட் விடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் மை காட் ஃபைனலாக நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டது. இந்த கண்ணும் ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் இந்த கண்ணை ரெஸ்ட் விட்டுருக்கேன், ரொம்ப அழுதுட்டேன். எதாவது டிஃப்ரெண்ட்டாக தெரியுதா எனக்கு? ஒரு வழியாக இந்த கண்ணை முடிச்சாச்சு. அதுக்குள்ள நான் நிறைய அழைச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த கண்ணை நம்ம ட்ரை பண்ணலாம். புஜ்ஜி பார்த்துட்டு அம்மா எனக்கு இப்போதோட பார்த்தா பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லென்ஸோட சொல்யூஷன் இருக்கிறதுனால நம்மளுக்கு லைட்டாக அந்த இச்சிங் இருக்குது, ஐ மீன் இரிட்டேஷன் இருக்குது. பட் எனக்கு இது பிடிச்சிருக்கு. சூட் ஆகுதா இல்லைன்னு எனக்கு தெரியல, ஃபர்ஸ்ட் டைம் நான் லென்ஸ் ட்ரை பண்ணல. ஸோ எப்படி இருக்குன்னு ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எனக்கு. இது நான் ரெகுலராக லென்ஸ் யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்களா? டவுட் தான். நான் ரெகுலராக லென்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். இதை சும்மாவே நம்மளுக்கு கண் 1008 பிரச்சனையாக இருக்கா. இதில் லென்ஸ் யூஸ் பண்ணால் அவ்வளோதான். ஸோ ஜஸ்ட் ஒரு வீடியோக்காக தான் இது. உங்களுக்காக தான் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன். ப்ளீஸ் ஒரு லைக் போட்டுருங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிடுங்க.
இது வந்து அடிக்கடிக்கு ட்ரை ஆகுது. ஸோ ட்ரை ஆகாமல் ட்ரை ஆகிடுச்சுன்னா திருப்பி நம்ம வந்து அந்த லென்ஸோட சொல்யூஷனில் லைட்டாக வந்து டிப் பண்ணிவிட்டு போடலாம். அந்த லென்ஸோட சொல்யூஷன் தான் நம்மளுக்கு அந்த கண்ணில் வந்து அந்த இரிட்டேஷன் இருக்கும். கொஞ்ச நேரம் கண்ணு ரிலாக்ஸ் பண்ணோன்னா அதுவும் சரியாயிடும். ஸோ இதே நான் பண்ணிவிட்டு நான் எப்படி இருக்கு பார்ப்போம். அது அடிக்கடி கீழே வர விழுது. கஷ்டப்பட்டு நான் பண்ணுறேன். ப்ளீஸ் எனக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த கல்லு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பட் வந்து இரிட்டேஷன் நிறைய இருக்குது. கொஞ்ச நேரம் நான் வெயிட் பண்ணுறேன். வெளியே வந்துச்சா? ஓகே, ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். லென்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பட் நான் ரொம்ப அழகிறேன். கொஞ்சம் நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். மை காட், ப்ளீஸ் வெயிட். நான் கொஞ்சம் தொடச்சிட்டு வந்துடுறேன். ஸோ நான் லென்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு பார்த்துருப்பீங்க. நான் நினச்ச அளவுக்கு இது கஷ்டம் இல்லை. ரொம்ப நேரம் எடுக்கும் லென்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது நான் நினச்சேன். பட் பரவாயில்ல, கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ்லேயே நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். லென்ஸ் வந்து ரெகுலராக என்ன ஃபிக்ஸ் பண்ணுவீங்களா, நீங்கள் ரெகுலராக லென்ஸ் போடுவீங்களா அப்படி கேட்டிங்கன்னா வந்து டவுட் தான். நான் அதிகமாக வந்து லென்ஸ் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் எனக்கு நான் போடுறதுக்கு. ஸோ கிளைண்ட் சைடு நான் கண்டிப்பாக வந்து லென்ஸ் போடணும்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இருந்தாலும் லைஃப்பில் வந்து ஒரு டைம் தான் லென்ஸ் போட போகிறாங்க, ஒரு வெட்டிங்காக தான். ஸோ லென்ஸ் வச்சாதான் எந்த ஒரு மேக்கப்மே வந்து ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நான் கிளைண்ட்ஸ் எப்பயுமே வந்து லென்ஸ் வந்து மஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன். என்னை பொறுத்தவரைக்கும் வந்து எனக்கு நான் ஓனாக பண்ணிக்கிறேன் கேட்டால் வந்து டவுட் தெரியல. எனக்கு நான் வந்து ரெகுலராக கண்டிப்பாக யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் ரொம்ப கண்ணை வந்து கஷ்டப்படுத்த விரும்பலை. ஸோ வந்து ஃபைனலாக நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். இந்த லென்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லலாம் நினைக்கிறேன். இன்னொரு டைம் நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ ஒரு லென்ஸோட சொல்யூஷன் தனியாக இருக்கும். ஸோ லென்ஸ் வந்து ஆல்ரெடி சொல்யூஷன்லேயே போட்டு கொடுப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு 6 மந்த் யூஸ் பண்ணுறீங்க, 8 மந்த் யூஸ் பண்ணுறீங்க, ரெகுலராக அதே ஒரே லென்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதாவது அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். 8 மந்த், 6 மந்த், 1 இயர், 2 இயர்ஸ் அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி லென்ஸ் விற்கும். ஸோ அந்த லென்ஸுக்கு லோஷன் அதாவது சொல்யூஷன் நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். ஸோ சொல்யூஷனில் போட்டு வச்சுட்டு திருப்பி மார்னிங் நீங்கள் அதை எடுத்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் லென்ஸை. ஸோ இது வந்து 1 டே லென்ஸ் தான். ஸோ இதுக்கு வந்து சொல்யூஷன் தேவைப்படாது. ஆல்ரெடி அந்த இதுலேயே சொல்யூஷன் இருக்கும். ஸோ நாங்கள் அப்படியே நம்ம யூஸ் பண்ணிடலாம். ஸோ வந்து இது வந்து ஒரு 8 ஹவர்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அது ரிமூவ் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் வச்சுக்கிறது நம்ம ஐஸ்க்கும் அது நல்லது கிடையாது. ஸோ நான் வந்து அதிகமாக ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஸோ வந்து நீங்கள் ஒரு பிரைடாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அன்றைக்கி மட்டும் கம்பல்சரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஃப்ளாலஸாக இருக்கும், பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ அப்போ தான் ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். ஸோ வந்து இந்த லென்ஸ் எனக்கு எப்படி சூட் ஆகுதா இல்லையா அப்படின்னு ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் வந்து இந்த வீடியோ பிடிச்சா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. எங்கள் அம்மா மேக்கப் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். எங்கள் அம்மாவுக்கு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, செம்மையாக இருக்க சொல்லுங்கள். பாய் பாய். பாய் பாய்.